ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரியாலிட்டி மட்டும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க. மற்ற பகுதிகள் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரெக்கவர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் தொடர்ந்து கீழே தான் நகர்ந்துருக்காங்க. அடுத்ததாக டாடா சைட்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு புது ஐபிஓ வந்துட்டு இப்போ கொடுக்க போகிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓக்கு அப்புறம் வந்துட்டு அன்லிஸ்டட் கம்பெனிஸ் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதில் இப்போ அவங்க வந்துட்டு புதுசாக பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னா டாடா ஈவி அப்படிங்கிற கம்பெனியை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஈவி மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஈவி மொபிலிட்டிக்காக வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே டாடா கம்பெனிஸ் அப்படின்னாலே வந்துட்டு இப்போது ஷேர்ஹோல்டர்ஸ் மனசுக்குள்ளே நல்ல ஒரு நம்பிக்கையை வந்துட்டு விதைச்சிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஐபிஓ கண்டிப்பாக ஷேர்ஹோல்டர்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ஈகராக தான் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐபிஓக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபியூச்சர் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டெஃபினட்டாக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு கண்டிப்பாக இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையினால் கண்டிப்பாக டாடா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கிற இந்த சப்சிடரி கம்பெனியை இவங்க கண்டிப்பாக ஐபிஓ கொண்டு வரும்போது அதுக்கான விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டாடா டெக்னாலஜிஸை நம்ம பார்த்தோம், லிஸ்டிங் அப்பவே வந்துட்டு அது கொஞ்சம் ஓவர் வேல்யூட அளவுக்கு ட்ரேடாக ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகி அவங்களோட ஒரிஜினல் ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கையே நம்ம ரேடாரில் வச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்துட்டு இது கண்டிப்பாக நம்ம ஐபிஓக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஐபிஓ இது கிடச்சி அப்படின்னா அகைன் வந்துட்டு டாடா டெக்னாலஜிஸ் அளவுக்கு இதுவும் லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட ஃபோக்கஸ்லேயும் வந்துட்டு இதே நடப்பு தான் இருக்கும். ஸோ அதுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக கிடைக்கதோ கிடைக்கலையோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஐபிஓக்களை வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ நம்ம 2 பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் பங்கு இண்டஸ் டவர். ஸோ இண்டஸ் டவர் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப ஃபேவரான நியூஸ் இண்டஸ் டவர் பொறுத்தளவுக்கும். அதே சமயத்தில் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் உங்களுக்கு நல்லா புரியும். கிட்டத்தட்ட அவங்க 2015 ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தா தெரியும், ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து பங்கு வந்துட்டு தொடர்ந்து கீழே தான் விழுந்துட்டு இருந்தாங்க. அதனால் திரும்பவும் நம்ம இதே டெஸ்ட்டை தான் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது வந்துட்டு இதோட வீக்லி சார்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது இதில் சில மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டாங்க. அதாவது இந்த பிரேக் அவுட் நடத்திட்டு ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் உருவாயிருச்சு. ஸோ சேம் வந்துட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு ஃப்ளோட்டிங் கேண்டில் உருவாயும் வந்துட்டு ப்ரைஸ் கீழே போயிருக்காங்க. ஃபைனலாக இந்த இடத்துலையும் பாருங்கள், ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஸ்டாக் ஃபெயிலியர் ஆகி திரும்பவும் வந்துட்டு பங்கு இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்ரெடி 2 times வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஒன்று ட்ரை பண்ணி அதை ஃபெயிலியரில் தான் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதோட டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு இது நியூஸ் பேசிஸில் மேலே போயிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நியூஸ் பேசிஸில் மேலே போன பங்குகள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக கீழே வரதான் செய்யும். அதே சமயத்தில் வந்து இப்போ நல்ல ஒரு இறக்கமும் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்துட்டு இங்கே ரீடெஸ்ட் நடந்து திரும்பவும் ஒரு அப்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த டைம் நடந்த பிரேக் அவுட் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரேக் அவுட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் இண்டஸ் டவர் பற்றி வந்த எல்லா நியூஸஸ், அவங்க ரீசெண்டாக கிடச்ச ஆர்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும், ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது ஷேர் ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே போகிறக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ரேடாரில் இந்த கம்பெனியை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டாங்க, கண்டினியூஸாக வந்து அக்குமுலேஷன் அப்படி நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு மேலேயும் ரொம்ப போகாமல் கீழேயும் இறங்காமல் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் இருந்தாங்க அப்படின்னா அங்கே அக்குமுலேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்களும் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் நடக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய டைம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு நைக்கா. ஸோ இந்த நைக்கா பங்கை பற்றியும் நான் வந்து நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லைன் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாக் ரீச் பண்ண போகலாம் இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக வந்துட்டு இந்த ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஸ்டாக் ஃபுல்லாகவே வந்துட்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதே போல் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இந்த ஒரு லைன் வந்துட்டு ஒரு சின்ன சப்போர்ட்டாக வந்துட்டு இந்த பங்குக்கு ஆக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய தடவை வந்து ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு அவங்க டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை நீங்கள் 170 கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் வந்துட்டு 190 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது
அதிகமாக இருக்குது இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்போ என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஐடியாவையும் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட மெம்பர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் எப்பப்பெல்லாம் நான் எக்ஸாக்டாக என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் நம்ம மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியோட ஒரு சப்சிடரி கம்பெனி தான் ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா. இந்த கம்பெனி மூலமாக தான் வந்துட்டு இவங்க எஜுகேஷன் லோனை வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சப்சிடியிலிருந்து இப்போது 90% ஸ்டேக்கை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி செல் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவல் வந்துட்டு இப்போ ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக 9.99% ஆஃப் ஸ்டேக் தான் வந்துட்டு ஃபர்தராக ஹெச்டிஎஃப்சி கிட்ட இருக்க போகுது. மற்ற ஸ்டேக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே செல் பண்ண போகிறதா வந்துட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாட்டான கண்டிஷன் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்விங் பொசிஷனுக்கு தான் இருக்குது. ஸோ யாராச்சும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் எதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இது உங்களோட நல்ல ஒரு பொசிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்துட்டு பங்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு அப்டேட் கொடுக்கணும் வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக டிக்சன் டெக்னாலஜி பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்க கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க லைஃப் டைம் ஹை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க கோமல் ஸ்மார்ட் டிவைஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் மூலமாக வந்துட்டு ஒரு நியூ ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோமல் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டிக்சன் டெக்னாலஜி ஆல்ரெடி தெரியும். இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் வந்துட்டு சில கம்பனண்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த நியூஸ்னால இன்றைக்கி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு டிக்சன் பொறுத்தளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிர்லா வந்துட்டு இவங்க இப்போ பெயிண்ட் பிஸ்னஸ்லேயே வரப்போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த நியூஸ் வந்ததுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது ஆஷியன் பெயிண்ட்லேருந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ், இண்டிகோ அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பெயிண்ட் கம்பெனி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்களும் வந்து நல்ல ஒரு காம்படிட்டராக தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து இதுக்கான அப்டேட்டும் வந்துட்டு ஃபியூச்சரில் வரும். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஆசியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஏஷியன் பெயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த் லோ கிட்ட இருக்காங்க. ஸோ இன்னும் கீழே அங்கே வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஸோ சடனாக வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 5% 6% கீழாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மன வருத்தம் ஆயிரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லெவலில் பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களாம் வந்துட்டு இந்த பங்குல கிட்டத்தட்ட ஒரு மோனோபொலி மாதிரி. ஸோ அதனால் இந்த பங்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5% இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவர் கிரிட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 232 கோடிக்கான ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வெரைட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைனிங், என்ஜினியரிங், மேனுஃபேக்சரெல்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதோட ஃபிட்டிங் அக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு சப்ளை பண்ண போகிறதா வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்த அளவுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஆர்டர் பைப்பில் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் அதிகமாக இந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை. மேக்ஸிமம் இந்த பங்கை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு 3 நியூஸ் பற்றி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இண்டஸ் டவரில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அதே போல் நைக்காவில் வந்துட்டு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டையுமே வந்துட்டு ஸ்விங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அலைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் டிவைஸ் கம்பெனிஸ் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சான்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக கடைசியாக வந்துட்டு மஹிந்திரா ஹாலிடே வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு 4500 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் கெப்பாசிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட ஒரு 5000 ரூம்ஸ் பக்கம் அவைலபிள் இருக்குது. ஸோ அதோட குவான்டிட்டியை வந்துட்டு இப்போ அப்படியே டபுள் ஆக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான நியூஸாக இப்போதைக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சொன்ன பங்குகளை ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி, ஒரு ஷார்ட் ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.